ஸ்தோத்திரம். பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் போது 2 தீமோத்தேயு 3:13 நீ கற்று நிச்சயித்தவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கட்டாய் என்று நீ அறிந்திருக்கிறாயே என்று சொல்றான். அப்போ நாம் வளர்த்தப்பட்ட விதங்கள், நம்மை ஆவிக்குள்ள வளர்த்தினவங்க, அவங்களுடைய அனுபவங்கள், அவர்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்ட அனுபவங்கள் இளம் தலைமுறைக்கும் அடுத்த பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதே போல தீமோத்தேயுவை பற்றி சொல்லும் போது 2 தீமோத்தேயு 1:5 உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசம். அப்போ தீமோத்தேயுட்ட இருந்தது மாயமற்ற விசுவாசம் என்று பவுல் காண்கிறார். அந்த விசுவாசம் அவருக்கு எங்கேந்து வந்தது? அது உன் தாயாகிய ஐனேக்கியாளுக்குள்ளும் உன் பாட்டியாகிய லோபிசாளுக்குள்ளும் இருந்தது. அப்போ தீமோத்தேயுடைய பாட்டி ஒரு விசுவாசி, அவருடைய தாய் ஒரு விசுவாசி. விசுவாசத்துல வளர்ந்தவர்கள், அந்த விசுவாசம் இவருக்கு வந்தது. அதுபோல நாமும் நம்முடைய அனுபவங்களையும் மற்ற இடத்தில் சொல்ல வேண்டும். அநேக வருஷங்களுக்கு முன்னதாக முதுகுளத்தூர் பக்கத்துல கமுதி முதுகுளத்தூர் அந்த ஏரியாவில் நான் ஒரு பெண்கள் கூட்டத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அந்த செய்தி முடிச்ச உடனே என்னை அழைச்சவர் வந்து சொன்னார், பாஸ்டர் ஜான் ரோஸின் வேர் அப்படின்னு. நான் அதை இங்க வந்து எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகிட்ட சொன்னேன், இப்படி சொன்னாங்கப்பா அப்படின்னு. அப்போ எங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை வந்து சொன்ன, ஆண்டி நாங்க வெளியே போய் லீலி புஷ்பத்தின் வேர் என்று பெயர் வாங்குவோம் அப்படின்னு. அது போல கர்த்தருடைய கிருபையில் எங்களுடைய பிள்ளைகள் சிறுவர் வகுப்பால் இருந்தாலும் சரி, வாலிபர் கூட்டங்களா இருந்தாலும் சரி, போற எல்லா இடத்துலையுமே நல்ல பெயர் வாங்கிட்டு வருவாங்க. வந்தோன்னு சொல்லுவாங்க, ஆண்டி நாங்க உங்களுக்கு நல்ல பெயர் வாங்கிட்டு வந்திருக்கோம், உங்க நம்பரை கேட்டாங்க, உங்களை கால் பண்ணுவாங்க அப்படின்னு. அவ்விதமாக நாம் வளர்த்தப்பட்ட விதமும் அதை அனுபவிக்கிற, அதை செலவழிக்கிற காரியங்களும் ரொம்ப முக்கியமானது. இதைத்தான் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்டையும் சொன்னார், நீங்கள் இவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து. உபாகமம் 6:7 சொல்வார், நீ உட்கார்ந்திருக்கும் போதும் நீ எழுந்திருக்கும் போதும் அவைகளை குறித்து பேசி. அப்புறம் நாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் வளர்த்தப்பட்ட விதம் வனாந்திரத்தில் வந்தது, செங்கடலை தாண்டினது, யோர்தானை தாண்டினது, எரிகோவை பிடிச்சது, ஜாதிகளை வென்றது, எல்லாம் மற்ற தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்றாரு, நாங்கள் இவைகளை குறித்து கேள்விப்பட்டோம், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள். எனவே நம்முடைய அனுபவங்கள் ஆவிக்குரிய காரியங்கள், நம்முடைய குடும்ப பெருமை எல்லாம் இல்லை, நம்முடைய சொத்து விவரம், நம்முடைய பருப்பு பெருமை எல்லாம் இல்லை. நாம் வேதத்தில் அறிந்த காரியங்கள், வேதத்தில் நாம் வளர்த்தப்பட்ட விதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேணும். நாம் ஏற்கனவே சொல்லப்பட்டபடி நாங்க ஒரு ஸ்ட்ரிக்டான சபையில மிகவும் கட்டுப்பாடோடு வளர்த்தணும். எங்களுக்கு தலை சீவி இருக்கும் போது 2 முடி நின்னாச்சுன்னா கூட அப்படி இழகிருந்து எங்க பாட்டி, தவச பாட்டி கத்திரி கொண்டு வருவாங்க, வாடி உன் தலையை வெட்டி விடுறான் அப்படின்னு. ஏதாவது பிளவுஸ் போடும்போது கொஞ்சோண்டு வேற தெரிஞ்சிருந்தான் பாஸ்டர் ஜான் ரோஸ் அவருடைய ஜிப்பாய அப்படியே மடிச்சு காட்டி, அவரு கை நடுங்கிட்டே இருக்கும், நடுங்கி காட்டி எங்க பிள்ளை எல்லாரும் எனக்கு பசிக்குது, சாப்பாடு தாங்கன்னு கேட்குதுன்னு பேசுவார். இவ்விதமாக நாங்க வளர்த்தப்பட்டோம். ஒரு முறை எங்க சபையில எங்க பாஸ்டர் களை எடுத்தது என்ன, விசுவாசிகளுடைய குறைவுகளை பேசுறாரு, இப்படி இருக்கணும் அப்படின்னு அநேக காரியங்களை. அந்த மைக் செட்டு போட்டுட்டு இருந்த ஒரு சகோதரன், அவர் இப்போதும் கோயம்புத்தூர்ல இருக்கிறார், எங்களை போல ஒரு பழைய விசுவாசியுடைய மகன். இவர் ரொம்ப பேசிட்டு இருந்தோடனே அந்த சகோதரர் என்ன செஞ்சாருன்னா மைக் செட்டை ஆஃப் பண்ணிட்டார். ஆஃப் பண்ண உடனே அப்படியே ஒரு 2-3 சென்டென்ஸ் பாஸ்டர் பேசிட்டே இருக்கும்போது இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க மைக் செட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. உடனே டேய் மைக்க போடு அப்படி போட வச்சு, அப்ப நீங்க வசனத்துக்கு விரோதமா சபைக்கு மகிமைக்காடாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை குலைச்சலாக தெருக்களில் அவிசுவாசிகிட்ட எல்லாம் பழகலாம், நாங்க அதை கண்டிக்கிறத மற்றவங்க கேட்க கூடாதா? நீங்க அப்படி போனதுனால நாங்க அப்படி கண்டிக்கிறோம், இதையும் புறஜாதிகள் அறிய வேணும், அதனால மைக்க போடுன்னு சொல்லி போட்ட வச்சு மறுபடியும் பேசினார். ஆனாலும் பேசாம நாங்க கேட்டுட்டு தான் இருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு ரொம்ப வேடிக்கையான ஒரு விஷயம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. இந்த கன்வென்ஷன் நடக்கும் பார்த்தீங்களா, செப்டம்பர்ல கடவுளை கொண்ட கன்வென்ஷன். இப்பதான் சில வருஷங்களாக அதை மே மாசமா மாத்திருக்காங்க. இப்ப செப்டம்பர் கன்வென்ஷனுக்கு வெளியூர்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, உறவினர்கள் வருவாங்க, பாஸ்டர்ஸ் வருவாங்க. அப்ப எல்லாருக்கும் கடுங்காப்பி தான். நாங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு 4 மணிக்கு வந்து 4 மணிலேருந்து 5 மணி வரை சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்து 5 மணிக்கு வெளிக்கூட்டம் போவோம். எல்லாரும் போனோம், வாலிபர்கள் பிள்ளைகள் எல்லாம்.
ட்ரம் அடிச்சுக்கிட்டு கழுத்துல போட்டு அடிச்சுட்டு 4 பேர் டேமரின் அடிச்சுட்டு போவோம். நான் ட்ரம்மை கழுத்துல போட்டு அடிச்சுட்டு போயிருக்கிறேன். டேமரின் அடிச்சுட்டு போய் தெருக்களிலே அழகிய மண்டபம், மேக்கிய மண்டபம், ஈத்தவளை, கல்லங்குழி, வேர்க்கிளம்பி அப்படிப்பட்ட எல்லா இடங்களிலும் தெருக்களில பிரசங்கம் பண்ணியிருக்கேன் மாணவியா இருக்கும் போதே. இப்படி நாங்க போயிட்டு வந்தா எங்களுக்கு ஒரு 1/2 டம்ளர் சுக்கு காப்பி கிடைக்கும். கருப்பட்டியும் சுக்கு மல்லி எல்லாம் போட்டு பால் காப்பி. நான் வெளியே வர்றது வரையிலையும் எங்க சபையில எனக்கு கிடைச்சது. எனக்கு மட்டும் இல்லை, யாருக்குமே கிடைக்காது. ஊழியக்காரருக்கும் கருப்பு காப்பி தான். வெளியே இருந்து கெஸ்ட் வந்தாங்கன்னா மட்டும்தான் பால் காப்பி கிடைக்கும். ஒரு முறை இப்படி ஒரு கன்வென்ஷன் வந்தது. அந்த கருப்பு காப்பி, கருப்பட்டி, சுக்கு மல்லி எல்லாம் போட்ட காப்பி காய்ச்சி பானையில வச்சிருந்தது. எனக்கு பிரியமான ஒரு நபர் வந்தாங்க. பிரியமான மீன்ஸ் என்னுடைய கிளாஸ்மேட். அவங்க ஃபேமிலியா வந்திருந்தாங்க. அப்ப பெரியவங்க ரூம்ல உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க பாஸ்டர்கிட்ட. பாட்டி அதுல உட்கார்ந்துருப்பாங்க. எங்க பாட்டிக்கு உடம்பெல்லாம் கண்ணு, பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏதாவது சொல்லிட்டு ரொம்ப பயப்படுவோம் நாங்க. அப்போ அந்த என்னுடைய கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு இருந்தா இல்ல, அவளுக்கு காப்பி கொடுக்க சொன்னாங்க பாட்டி நேட்ட. நான் ஒரு கிளாஸ் டம்ளர், எல்லா எப்போதுமே கிளாஸ் டம்ளர் தான், ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து என்னுடைய வழக்கத்தின்படி நிறைய அப் டு த பிரிம் நிறைய காப்பி ஊற்றி கொண்டு கொடுக்க போறேன். எங்க பாட்டி வழியில இருந்து குட்டி எங்க வான்னு கூப்பிட்டாங்க. உடனே எனக்கு பயமாயி போச்சு. வந்தே காப்பியோட வந்து நிக்கிறேன். இந்த கிளாஸ்ல எனக்கு இடம் இருக்கான்னு பேருன்னு கேட்டாங்க. அவ்வளவுதான். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஏன் இவ்வளவு நிறைய கொண்டு போற, 1/2 டம்ளர் தானே கொடுக்கணும் அப்படின்னு. இவ்விதமாக ஒவ்வொரு காரியத்திலேயும் சிக்கனமா இருந்தாலும், துணி கட்டுற விஷயமா இருந்தாலும், ஆராதனை ஒழுங்குகளா இருந்தாலும், சாப்பாட்டு விஷயங்களாக இருந்தாலும், மற்றவங்களை கவனிக்கிறதா இருந்தாலும், ஒவ்வொரு காரியத்திலையும் நிதானமா எங்களை வளர்த்துனாங்க. அப்படி செஞ்சதுனால தான் நானும் இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையில ஒரு ஊழியத்துல பொறுப்பா இருந்து அநேக காரியங்களுக்கு நாங்க இப்படி வளர்த்தப்பட்டோம். நீங்க இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நடத்த கர்த்தர் கிருபை செய்யறார். எனவே ஆரம்ப காலத்திலே ஊழியர்கள், விசுவாசிகள் பசியிலேயும் பட்டினியிலேயும் இருந்து கர்த்தரை சேவித்த விதத்தை இந்த கால தலைமுறையும் நம்முடைய பிள்ளைகளும் அறியத்தக்கதாக நாம் சொல்லி அவர்களை இந்த வேதத்தின்படியே வளர்த்த வேணும். காரணம், நாகரிகம் வருது, வேதம் மாறல. அநேகருடைய இடத்துல ஊழியர்களுடைய ஸ்டைல் மாறுது, வேதம் மாறல, பரிசுத்தாய் மாறல, பரலோகம் மாறல. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலையத்திருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.